26/4/2026 அதாவது ஏப்ரல் மாதம் 26ஆம் நாள் வசந்த ருதவ், மேஷ மாதம், உத்தராயண புண்ணிய காலம், பராபவ வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் நாள் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறை கீழ்நோக்கு நாள் தசமி, ஸ்ரீ வாசவி ஜெயந்தி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மேஷலக்னம் இருப்பு 2 நாழிகை 36 வினாடிகள். சூரிய உதயம் 5:59 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று இரவு 9:33 மணி வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 11:27 மணி வரை மகம், அதன் பின்பு பூரம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு 11:27 மணி வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷ ராசியில் சூரியன் மற்றும் புதன், ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது மற்றும் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் செவ்வாய் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷ ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் குழப்பங்கள் அதிகரிக்கலாம். எடுக்கும் காரியங்களில் நிதானமான போக்கை கடைபிடிப்பது உச்சிதம். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் பொறுமையாக இருந்தால் வெற்றி. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் அற்புதமான சிந்தனைகள் உருவாகக்கூடிய ஒரு நாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் ஓரளவிற்கு சமாளிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடிப்பது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும் என்றாலும் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருந்தால் நல்லது. இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள் ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக கிடைக்கும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் அவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள் என்றாலும் கவனம் கொள்ள வேண்டிய நாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு இன்றைய தினம் அற்புதமான ஒரு திருநாள். இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் பொருளாதார முன்னேற்றத்தில் ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எதிர்பார்க்கும் வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் நெருக்கடிகளுக்கு ஆளாகலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் கவனம் கொள்ள வேண்டிய நாள். உங்களது ஜென்ம ராசியில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கவனம் அவசியம். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடியுங்கள். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் செலவுகள் அதிகரித்தாலும் சுப செலவுகளாக வந்து சேரும் நாள். உங்களது அயனசேன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கழிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். உத்தியோகத்தில் மேன்மையான போக்கை கடைப்பிடியுங்கள்.
அதேபோல் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற அவளில் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உங்களது பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷ வானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாவதால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் கவனம் அவசியம். தொழில் வியாபாரத்தில் நிதானம் அவசியம். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் குழப்பங்கள் குறையக்கூடிய ஒரு நாள். உங்களது பாக்கியஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் ஞானம் அதிகமாக கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் கவனம் கொள்ள வேண்டிய நாள். ஏனெனில் சந்திராஷ்டமம் உள்ளது. அதே சமயம் சந்திர பகவான் அஷ்டம ராசியில் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் கவனம் அவசியமாக கண்டிப்பாக தேவைப்படும். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் கவனம் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அனைவரையும் அரவணைத்து செல்வது நல்லது. வின் கோபம் தவிர்க்கப்பட வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் கலகலப்பிற்கு குறைவில்லை என்றாலும் கவனம் கொள்ள வேண்டிய நாள். ஏனெனில் களத்திர பாவம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான வாய்ப்புகள் உண்டாகும். பெண்கள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் வெற்றி. அதே சமயம் உத்தியோகத்தில் சந்தோஷமான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. அன்பான மீன ராசினியர்களே, இன்றைய நாள் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய நாள் என்றாலும் கவனம் கொள்ள வேண்டிய நாள். ஏனெனில் உங்களது பகிரண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கவனமாக எடுக்கும் காரியங்களில் சிரத்தையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடியுங்கள். அவசரம் வேண்டாம். விவேகமான வேகத்தை ஏற்படுத்தி கொண்டால் வெற்றி. அதே சமயம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்னைக்கு மீன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7.